குரூப் ஃபோருக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, முன்னே இருந்த குரூப் ஃபோருக்கும் இப்போக்கி என்ன அப்டேட்டு, என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ஆனால் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு டாப்பிக்கும் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்த குரூப் ஃபோர் வந்து 9 யூனிட் இருக்கும், 75 கொஸ்டின்ஸுக்கு. இப்போ வந்து என்னென்னா 6 யூனிட் ஆகியிருக்காங்க. அந்த 3 யூனிட் என்னென்னா, ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக எடுத்துட்டாங்க. ஆனால் எல்லா டாப்பிக்லையுமே யூனிட்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின். ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் தனித்தனியாக இருந்தது, இப்போ ரெண்டுமே சேர்த்து இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி இருக்கு இல்லையா, 20 கொஸ்டின்ஸ். அது 20 கொஸ்டின் எப்படின்னா, வளர்ச்சி நிர்வாகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் சேர்த்து 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மற்றபடி அந்த 6 யூனிட்டும் வந்து எந்த பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பழைய லாஸ்ட் குரூப் 4ல் இருக்குது அதே தான் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆஸ் யூஷுவலாக பார்ட் பி ரீசனிங் மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க.